முஸ்லிம்களால தான் இந்த உயிர்த்த நேர தாக்குதல்ன்றது நடத்தப்பட்டது. அங்கேயும் ஒரு இனவாதம், முஸ்லிம்கள் சிங்களவர்கள் என்ற ஒரு இனவாதத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். முன்னைய காலகட்டங்களில் சிங்களவர்களை அழிப்பதற்காக பலர் செயல்பட்டு வந்தார்கள். அதுல போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர்கள், இன்னும் ஒரு பேரையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், விடுதலை புலிகள் அமைப்பினர். ஆனால் இவர் பேசுகின்ற பொழுது மீண்டுமே ஒரு இனவாத சிந்தனையை சிங்கள மக்கள் மத்தியில் விதைப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது போன்று இந்த கருத்து அமைந்திருக்கின்றது என்கின்ற விமர்சனம் பூஜித் ஜெயசுந்தர, கேமஸ்ரீ பெர்னாண்டோ இருவருக்குமே மரண தண்டனை விதிக்கப்பட்டதற்குரிய காரணம் என்னென்றால் இந்த உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயத்தை தடுக்க தவறியிருந்தார்கள். சுரேஷ் செலே, பிள்ளையான், அசாத் மௌலானா, கோட்டபாய ராஜபக்ச போன்றவர்களுக்கு எவ்வகையான தண்டனை வழங்கப்படும் என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. பிள்ளையான் தொடர்பாக பேசப்பட்ட விடயம் என்னென்றா, உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான சில விஷயங்களை இவர் சொல்லி இருக்கின்றார். அடுத்த கட்டமான பிள்ளையானுடைய விசாரணைகள் உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயத்தில் தான் செல்லும் என்று பேசப்பட்டது. ஆனால் அது நோக்கிய விடயங்கள் ஊடக பரப்புக்கு வந்தான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஆக இப்படியாக ராஜபக்சர்கள் தொடர்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இது தண்டனையை நோக்கி நகர்கின்றதா என்ற கேள்விதான் மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய கேள்வியாக எழுந்திருக்கின்றது. வணக்கம். உயிர்த்த நேர தாக்குதல் மீண்டும் பேசுபொருளாய் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில ஒரு பக்கம் கோட்டபாய ராஜபக்ச அவர்களுடைய விடயம், அதாவது இதில் அவர் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் மற்றும் ராஜபக்ச குழாமினர் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இதில் பேசுபொருளாய் கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் மீண்டும் இது ஒரு இனவாதமாக பார்க்கப்படுகின்ற ஒரு விடயமும் இப்பொழுது பேசப்படுகின்றது. குறிப்பாக முன்னைய நாள்களில் பொதுஜன பெரமுனவில் இயங்கிக் கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இப்பொழுது இருக்கின்ற சாமர சம்பத் தசாநாயக் அவர்கள் ஒரு விடயம் ஒன்றை தெரிவித்திருக்கின்றார். அதாவது இந்த உயிர்த்த நேர தாக்குதல் சம்பந்தமான விடயத்தில் அண்மையில் இருவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டுகிறது. அதாவது முன்னைய நாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னைய நாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர, இந்த இருவருக்கும் இடையிலான மரண தண்டனை வழங்கப்பட்ட விடயம் பெரிய அளவு பேசுபொருளாக மாறியிருந்தது. இது பேசுபொருளாக மாறியது ஒரு பக்கம் இருக்க, பொதுஜன பெரமுனவிட்டிருந்து பெரிய அளவிலான எதிர்ப்பலைகளும் அனுதாப அலைகளும் இதற்கு வந்ததை காணக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த விஷயம் இப்பொழுது ஒரு அனுதாப அலைகளையோ அல்லது எதிர்ப்பலைகளையோ ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்றால் அது சாதாரணமான விஷயம். வளமையாகவே அவர்களுக்கு ஆதரவானவர்கள் மேலே சில நிலைப்பாடுகள் வெளிப்படுத்தப்படுகின்ற பொழுது அவர்களது நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்றால் அதற்கான ஒரு எதிர்ப்பாகத்தான் இருக்கும். ஆனால் அதற்கு மீண்டும் இவர்கள் இனவாதத்தை பயன்படுத்திய ஒரு சூழ்நிலையை காணக்கூடிய மாதிரி. அதாவது இந்த விடயத்தில் ஜனாதிபதி அனுரகுமார ரசநாயக்க அவர்கள் ஒரு கையொப்பத்தை இட்டா பூஜித ஜெயசுந்தர மற்றும் கேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோரை தூக்கிலிடவும் முடியும். ஏனென்றால் இந்த அரசாங்கம் மக்களுடைய பிரபலியத்துக்காகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆக இந்த அரசாங்கம் இன்னும் பிரபலியத்தை வேண்டுமாக இருந்தால் இவர்களை தூக்கிலிடுவது சம்பந்தமான கையொப்பத்தை ஜனாதிபதி அனுரகுமார ரசநாயக்க அவர்கள் இடலாம் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் தெரிவிக்கல, மீண்டும் ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்கிறார் என்னென்றா, முஸ்லிம்களால தான் இந்த உயிர்த்த நேர தாக்குதல்ன்றது நடத்தப்பட்டது. அங்கேயும் ஒரு இனவாதம், முஸ்லிம்கள் சிங்களவர்கள் என்ற ஒரு இனவாதத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கு பிறகு ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் என்னென்றா, முன்னைய காலகட்டங்களில் சிங்களவர்களை அழிப்பதற்காக பலர் செயல்பட்டு வந்தார்கள். அதுல போர்த்துகீசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர்கள், இன்னும் ஒரு பேரையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், விடுதலை புலிகள் அமைப்பினர். அவர் அதில் என்ன விடயத்தை தெரிவிக்கின்றார் என்றால், விடுதலை புலிகள் அமைப்பினர் சிங்களவர்களுக்கு எதிரான சில நிலைப்பாடுகளை எடுத்தார்கள் அல்லது அவர்களை அழிப்பதற்கான பழிவாங்குவதற்கான நிலைப்பாடுகளை எடுத்தார்கள் என்ற பொருள்பட பேசியிருந்தார். உண்மையிலேயே இந்த விடயத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பேசுகின்ற பொழுதும் சரி, அது சார்ந்த அமைப்பினர் பேசுகின்ற பொழுதும் சரி, அது சிங்கள மக்களுக்கு எதிரான எந்த ஒரு நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்தவில்லை என்கின்ற ஒரு விஷயத்தை தான் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆக நாங்கள் சிங்கள அரசியல் நிலைப்பாடுகளுக்கு அல்லது தென்னிலங்கை அரசியல் நிலைப்பாடுகளுக்கு எதிரானவர்கள் என்கின்ற ஒரு கருத்தை தான் அவர்கள் சார்ந்து முன்னெடுத்திருந்தார்கள். ஆனால் இவர் பேசுகின்ற பொழுது மீண்டுமே ஒரு இனவாத சிந்தனையை சிங்கள மக்கள் மத்தியில் விதைப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவது போன்று இந்த கருத்து அமைந்திருக்கின்றது என்கின்ற விமர்சனம் பலர் மத்தியிலேயும் முன்வைக்கப்படுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது.
ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த இனவாதத்தை பேசுவதற்குரிய ஒரு இடமாக பாராளுமன்றம் இருந்தது என்றால் முன்னைய காலகட்டங்களில் இந்த இனவாத கருத்துக்களை அதிகமாக இந்த பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் வந்த பிறகு இந்த இனவாத கருத்துக்களுக்கு இடமளிக்க மாட்டோம் என்று கூறியிருந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலேயும் விமல் வீரவன்ச, சரத் வீரசேகர போன்றவர்கள் வழக்கம் போல தங்களுடைய இனவாத பாணியில பேசுறத வழக்கமாகவே கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு எதிரான ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டதான் அங்கு ஒரு கேள்விக்குறியான விஷயம் ஒன்றுதான் இருக்கிறது. அதே மாதிரி தான் இவருடைய கருத்தும் இருக்கின்றது. இப்பொழுது சிங்கள மக்கள் மத்தியிலேயே இந்த விடயங்கள் பெரிய அளவில் பேசுபொருளாம இருக்கின்ற இந்த சூழ்நிலையில மீண்டும் இவர் இந்த விடயத்தை ஒரு பேசுபொருளாக மாற்றி இருக்கின்றார். ஆக மீண்டும் ஒரு இனவாத சிந்தனையை இவர் தூண்டுகின்றாரோ என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆக இந்த விடயங்கள் கொஞ்சம் இவருடைய கருத்துக்கள் எல்லாமே இந்த இனவாத சிந்தனையை தூண்டுவதான ஒரு முயற்சியாக இருக்கின்றன என்ற விமர்சனங்கள் இருக்கின்றன. அதற்கு இந்த அரசாங்கம் என்ன ஒரு நிலைப்பாடுகளை வெளிப்படுத்த போன்றது. இது இவ்வாறு கேட்க இன்னொரு பக்கத்தால் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் அல்லது ராஜபக்ச குழாமினர் சார்ந்தவர்கள் மேலே இந்த அரசாங்கம் விசாரணைகளை முடுக்கி விட்டிருக்கின்றது என்கின்ற ஒரு விடயம் பேசுபொருளாக இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த விடயங்கள் தண்டனையை நோக்கி நகர வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் கூட வழக்கமாக இவர்களுடைய விசாரணையை முடுக்கி விடுதல் என்பதுதான் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அதிலேயும் குறிப்பாக இந்த சாரா ஜெஸ்மினுடைய விடயம், சாய்ந்தமருது பகுதியில் அவருடைய வீட்டில் அவருடைய சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் அல்லது அவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற விஷயம் பேசப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது சாரா ஜெஸ்மின் அவர்களுடைய உடலம் இந்த உயிர்த்தனார் தாக்குதல்களில் இறந்தவர்களுடைய உடலங்களோடு இல்லை என்று ஒரு போலீஸ் மாதிபர் தெரிவித்திருக்கின்றார், ஒரு சாட்சியம் ஒன்றை அளித்திருக்கின்றார். இதே மாதிரி ஒரு கருத்து சிடி விக்ரமரத்ன அவர்களுடைய மரணத்துக்கு பிறகும் வந்திருந்தது. சிடி விக்ரமரத்ன அவர்கள் ஒரு விடயத்தை, அதாவது இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான விடயத்தில் வாக்குமூலம் கொடுக்கின்ற பொழுது சாரா ஜெஸ்மினுடைய டிஎன்ஏ பரிசோதனைகளை 3வது முறை எடுக்க வேண்டும் என்று கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் எனக்கு அழுத்தம் கொடுத்திருந்தார் என்ற விடயத்தை அவர் தெரிவித்திருந்தார். கிட்டத்தட்ட இந்த விஷயங்களை பார்க்கின்ற பொழுது கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் சாரா ஜெஸ்மின் அவர்கள் இறந்து விட்டார் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற விஷயத்தை முதலே முடிவு செய்துவிட்டு அதனை அழுத்தமாக இந்த அதிகாரிகள் மீது பிரயோகித்திருக்கின்றார் என்றுதான் பேசப்பட்டிருந்தது. அந்த விடயத்தில் கோட்டபாய ராஜபக்சவை கைது செய்ய வேண்டும் என்று கூட தென்னிலங்கையினுடைய சிவில் அமைப்புகள் பலர் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையை முன்வைச்சதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அடுத்த கட்டமாக இன்னொரு விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த பூஜித் ஜெயசுந்தர, கேமஸ்ரீ பெர்னாண்டோ இருவருக்குமே மரண தண்டனை விதிக்கப்பட்டதற்குரிய காரணம் என்னென்றால் இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயத்தை தடுக்க தவறியிருந்தார்கள். புலனாய்வு தகவல்கள் இவர்களுக்கு முன்னரே கிடைத்திருந்தன. உயிர்த்தனார் தாக்குதல் நடப்பதற்கு ஒரு சிறிய காலப்பகுதிக்கு முதலும் அது நடப்பதற்கான சிறிய மணித்துளிகளுக்கு முதலும் அவர்களுக்கு கிடைத்திருந்தது. ஆகவே பல்வேறுபட்ட புலனாய்வு தகவல்கள் கிடைத்தாலும் கூட அதை தடுக்க தவறியிருந்தார்கள் என்கிற அடிப்படையில் தான் இவர்களுக்கான மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. முன்னைய காலகட்டங்களில் இழப்பீடு, நஷ்ட ஈடு கோரிய வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டதும் இதன் பின்னணியில் தான். ஆக ஒரு விடயம், அதாவது உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயத்தை அவர்கள் தடுக்க தவறினார்கள் என்பதற்கே அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது என்றால் இதில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் என்று கூறப்படுகின்ற சுரேஷ் சலே, பிள்ளையான், அசாத் மௌலானா, கோட்டபாய ராஜபக்ச போன்றவர்களுக்கு எவ்வகையான தண்டனை வழங்கப்படும் என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. இதற்கான அடுத்த கட்டமாக பார்க்க வேண்டிய விடயங்கள் முறையான சாட்சியங்கள், ஆதாரங்களோட இது சரியான முறையில் விசாரணைக்கு உட்படுத்தப்படல் வேண்டும் என்றால் இப்பொழுது பேசுகின்ற பொழுது அவர்கள் நிறைய விடயங்களை தெரிவித்திருந்தார்கள். வாக்குமூலம் எடுப்பதற்காக பிரான்ஸ் வரை சென்றிருந்தார்கள், அசாத் மௌலானா வாக்குமூலம் எடுத்திருந்தார்கள் என்ற விஷயம் எல்லாம் பெரிய அளவில் பேசப்பட்டிருந்தது. இது இவ்வாறு இருக்க இவர்கள் இதை தண்டனையை நோக்கி நகர்த்துவார்களா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கிறது. என்றால் தொடர் விசாரணைகள் நடக்கின்றன. அதில் கோட்டபாய ராஜபக்சவுக்கு எதிரான சில சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. என்ற அந்த காலத்தில் ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது என்றால் அந்த காலத்தில் ஜனாதிபதியாக இருந்தவர் யார் என்ற ஒரு விடயம் ஒன்று இருக்கின்றது. ஆகவே ஒரு நிறைவேற்று துறையில் இருக்கின்றவர்கள் அதிகாரிகளை சுயாதீனமாக இயங்க விடாமல் செய்தார் என்கின்ற ஒரு விடயம் அங்கே பேசப்படுகின்றது. ஆகவே இந்த விடயங்களுக்கு கோட்டபாய ராஜபக்ச மேல நடவடிக்கை எடுக்கப்படுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விடயங்கள் பெரிய அளவில் பேசப்படுகின்றன. பேசப்பட்ட பிறகு கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் ஒரு ரிட் மெனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார், தன்னை பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்வதை தடுக்க கோரி.
அப்ப அவருடைய ரிட்மனு இப்ப நிலுவையில் இருக்கின்றது. அதனுடைய நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றது. இனி அதுல ஒரு தீர்ப்பு ஒன்று வரணும். அதற்கு பிறகுதான் அவரை கைது செய்வதா இல்லையா, அந்த விசாரணையை அடுத்த கட்டமாக முடுக்கி விடுவதா இல்லையா என்கிற விடயங்கள் எல்லாம் பேசப்படும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளையான் அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு பிள்ளையான் தொடர்பாக பேசப்பட்ட விடயம் என்னென்றா, உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமான சில விஷயங்களை இவர் சொல்லி இருக்கின்றார். அடுத்த கட்டமான பிள்ளையானுடைய விசாரணைகள் உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயத்தில் தான் செல்லும் என்று பேசப்பட்டது. ஆனால் அது நோக்கிய விடயங்கள் ஊடக பரப்புக்கு வந்தான்னு கேட்டீங்கன்னா இல்லை. ஒரு வகையில் ரகசியமாக இந்த விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. ஆனால் அண்மையில இப்பொழுது பேசுகின்ற பொழுதும் கூட பிள்ளையான் அவர்கள் உயிர்த்தனார் தாக்குதல் வழக்கில் கைது செய்யப்படலாம் என்றும் பேசப்பட்டது. ஏற்கனவே பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆனால் அந்த குற்றச்சாட்டு என்னதான் ரவீந்திரநாத், பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தி காணாமல் செய்யப்பட்ட வழக்கு. ஆனால் அவர் உயிர்த்தனார் தாக்குதல் வழக்கில் கைது செய்யப்படலாம் என்கிற விஷயம் பேசப்படலாகின்றது. என்றால் சுரேஷ் செலை அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு பேசப்பட்ட விடயம் கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் அடுத்ததாக கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்று. ஆனால் அந்த விடயம் நிகழ்ந்தான்னு கேட்டீங்கன்னா அங்கே ஒரு பெரிய கேள்வி நிலைமை ஒன்று தோன்றதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி இப்போ சுரேஷ் செலைவையும் விட இந்த சக்ரானோட இவர்கள் அனைவரையும் இணைத்த பெரும்புள்ளியாக இருக்கிறது பிள்ளையான் உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயத்தில் எப்பொழுது பெரிய அளவு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று பெரிதாக விரிந்திருக்கின்றது. உண்மையிலேயே இந்த அரசாங்கம் ராஜபக்சர்கள் மீதான விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கின்றோம், அடுத்த கட்டம் நோக்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்ற விடயங்களை வெறுமனே பேச்சளவுலதான் பேசிக் கொண்டிருக்கின்றார்களோ என்கின்ற ஒரு சந்தேகமும் ஒரு கேள்வியும் எழுகின்றது. என்றால் பசில் ராஜபக்சவை இலங்கைக்கு கொண்டு வருவோம் என்கிற விஷயங்களை இவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி பசில் ராஜபக்ச தரப்பிலிருந்து அவர் கதறியால இருந்து விழுந்துட்டார், அவருக்கு உடல்நிலை குறைவாக இருக்கின்றது என்ற விஷயங்களை அவர்கள் தரப்பிலிருந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். வளமையான ஒரு பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மட்டும்தான் இது இருக்கின்றதோ என்றால், பாதுகாப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பேசுகின்ற பொழுது ஒரு விடயத்தை தெரிவிக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, பசில் ராஜபக்சவை இங்கே கொண்டு வருவதற்கான நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன, அதுக்கான சிவப்பு நீல எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்காவினுடைய அரசாங்கத்தோடு பேசி அங்கே நீதிமன்ற நகர்வுகள் மூலமாக இன்டர்போல் மூலமாக இங்கே கொண்டு வருவோம். ஆனால் அதற்குரிய அடுத்த கட்டங்கள் நடந்தான்னு கேட்டீங்கன்னா அங்கே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆக இப்படியாக ராஜபக்சர்கள் தொடர்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இது தண்டனையை நோக்கி நகர்கின்றதா என்ற கேள்விதான் மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய கேள்வியாக எழுந்திருக்கின்றது.